இந்த பொண்ணு அவளுடைய ஹஸ்பண்டை ரொம்பவே லவ் பண்றான். பட் அவன் என்னன்னா டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு இதுல சைன் பண்ணுன்னு சொல்றான். இந்த பொண்ணுக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன இது, நம்ம ஹஸ்பண்ட் நம்ம மேல உயிரே வச்சிருந்தாரு, இப்ப என்ன இப்படி வினோதமா பிஹேவ் பண்றாருன்னு ரொம்பவே குழம்பி போயிடுறா. ஏன்னா அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். இதனால இந்த ஹஸ்பண்டோட தலையில ஒரு மிகப்பெரிய சவர் இழிஞ்சு விழுந்திருக்கும். இதனால இவன் பழசு எல்லாத்தையுமே மறந்துடுறான். தென் அது மட்டும் இல்ல, இந்த ஆக்சிடென்ட் தானா நடந்திருக்காது. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பொண்ணோட அண்ணன் தான். அவன் தான் பிளான் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிருப்பான். தென் அது மட்டும் இல்ல, இவங்க வாழ்ந்துட்டு இருக்க அந்த வீட்டையுமே தீய வச்சு கொளுத்திருப்பான். இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு ரொம்பவே கதறி கதறி ஆட ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இருக்கிற 98% மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. அதுக்கப்புறம் சடனா இந்த பொண்ணு எழுந்திருச்சு பார்த்தா மறுபடியும் அவங்க ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் கொண்டு வந்து நீட்டுறான். பட் இந்த பொண்ணு அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ரொம்பவே வயிறு வலிக்குது, என்னால இதெல்லாம் சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறா. எப்படியாவது இந்த தன்னுடைய புருஷ மனசுல திரும்பவும் இவன் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு ரொம்பவே ஆசைப்படுறா. அதனால தான் புருஷனுக்கு ரொம்பவே நெருக்கமா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்றா. தென் இந்த பொண்ணுமே சோஃபால போய் படுத்துக்கிட்டு அப்படியே தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. தென் இதை பார்த்து அவனுடைய புருஷனை இவ உண்மையாவே தூங்கிட்டான்னு நினைச்சிட்டு அவளை அப்படியே தூக்கிட்டு பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்து போடுறாரு. அப்பவுமே இந்த பொண்ணு சடனா தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டையும் போயிட்டு, நான் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், நான் என்னால உங்களுக்கு டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது, உங்களுடைய முடிவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றா. தென் அதுக்கு அவன் ஹஸ்பண்டும் என் கையை விடு, நான் ஒரு தடவை முடிவெடுத்துட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறது கன்ஃபார்ம் தான் சொல்லிடுறான். இதை கேட்டு அந்த பொண்ணு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறா. தென் அப்ப அவ டிசிஷன் எடுக்கிறா. அதுக்கு மறுநாள்ல இருந்து தன்னுடைய ஹஸ்பண்ட்க்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்கணும்னு முடிவு பண்றா. தென் அன்னைக்கு காலையிலேயே தன் ஹஸ்பண்ட்க்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் சமைச்சு கொடுக்குறா. அந்த ஹஸ்பண்ட்க்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்குறா. தன்னுடைய உள்ளங்கையில வச்சு தாங்கிட்டு இருக்கிறா. இது எல்லாத்தையுமே பார்த்த ஹஸ்பண்டும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். நமக்காக இவ இவ்வளவு பண்றதுக்கு கூட ரெடியா இருக்காளேன்னு. அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போய் பார்த்தா ஆஃபீஸ்ல இவனுடைய அண்ணன் நிக்கிறான். தென் அவனுடைய அண்ணனுக்கு இந்த ஹஸ்பண்டை ரொம்பவே பிடிக்காது, இவன் மேல எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பான். சடனா இவங்க அன்னைக்கு நைட் தூங்கிட்டு இருக்கும்போது நிறையவே கெட்ட கனவு எல்லாமே வருது. அதனால இவங்களும் தூக்கத்திலேயே ரொம்பவே பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தவளுடைய ஹஸ்பண்ட் வேற வழியே இல்லாம அந்த பொண்ணுக்கு ஆறுதலா அவங்க கூடவே இருக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருடைய ஹஸ்பண்ட் மனசு மாறி டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சு போடுவான்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.